Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து SEO ட்ரெய்னிங் பத்தி தான் பார்க்க போறோம். இத நிறைய நண்பர்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. SEO ட்ரெய்னிங் வந்து தமிழ்ல வீடியோ செய்யுங்கன்னு சொல்லி. அதனால தான் இந்த வீடியோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டாந்தேன். இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிகல் ரைட்டரா இருந்தா ஓகே உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் மூலமா ஒரு மணி மேக் பண்ணிக்கொள்ள முடியுங்க. இது வந்து நீங்க யூடியூப்ல நீங்க வீடியோஸ் போடுறதை விட இதுல வர பேமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது இதில் வந்து நீங்கள் என்ன முதல்ல நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸ் ஓகே நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுனேன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் ஆர்டிகல்ஸ் எழுதணும். ஓகே அப்படி நீங்கள் ஆர்டிகல்ஸ் நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சருக்கு எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு கூகுள் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் SEO ரேங்கிங்லேயும் வந்து உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து முன்னுக்கு வந்து நிற்கும். அதாவது கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது எப்படி அவ்வளவு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோ சீரீஸில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்றைக்கி நான் வந்து SEO ட்ரைனிங்கில் உள்ள பேசிக் வீடியோ ஒன்று தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டே நான் உங்களுக்கு செய்ய போகிறது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் ஒன்று செய்கிற நேரம், அதாவது நீங்கள் வந்து இப்போ மணி மேக் பண்ணுற நேரம் ஒரு பிளாக் வெப்சைட் ஒன்று செய்வீங்க. அதாவது பிளாக்ஸ் எதை பற்றி நீங்கள் செய்கிறதுன்றதை நீங்கள் முதல் தீர்மானிச்சுக்கணும். ஓகே இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு டியூட்டோரியல் சம்மந்தமாக வீடியோஸ் போடுவோம், அதாவது ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக. இப்போ ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சு அதில் ஆர்டிகல்ஸ் எழுதி போடுறதா இருந்தால் நீங்கள் ஒன்லி அந்த ப்ரோக்ராமிங் சம்மந்தமாக மட்டும்தான் நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதி போடணும். ஓகே இப்போ நம்மளோட வந்து வெப்சைட் பார்த்தீங்கன்னா டியூட்டர்ஸ் பண்ணி, இப்போ இந்த டியூட்டர்ஸ் பண்ணின்ற பிளாகில் வந்து கம்ப்ளீட்லி வந்து சாஃப்ட்வேரை பற்றி தான் வீடியோஸ் ஆர்டிகல்ஸ் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே இதுகள் வந்து கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஆர்டிகல்ஸ் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்போ நீங்களும் எந்த ஒரு டாப்பிக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த டாபிக் சம்மந்தமாக மட்டும் வீடியோ போடணும். அப்படின்னா தான் அது வந்து நிச்சுன்னு சொல்லுவோம். ஓகே இப்போ நீங்கள் குக்கிங் சம்மந்தமாக ஒரு வெப்சைட் செஞ்சு நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதுனா குக்கிங் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். டூரிசம் சம்மந்தமாக எழுதுறோன்னா டூரிசம் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். டியூட்டோரியல் சம்மந்தமாக இருக்குன்னா டியூட்டோரியல் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம நிச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ நிச்சுன்னு இருக்கணும், இந்த நிச்சை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற முதலாவது விஷயம் தான் இந்த விஷயம். இப்போ நான் கொண்டு வந்த டாபிக், அதாவது நீங்கள் தெரிவு செய்த தீம். ஓகே இப்போ நீங்கள் ஒரு பிளாக் சைட் ஒன்று எழுதுறதா இருந்தால் அதுக்கு நல்ல பெஸ்ட்டான தீம் தான் இந்த நியூஸ் பேப்பர்ன்ற தீம், அடுத்தது ஆஸ்ட்ரான்ற தீம், ஜெனரேட் ப்ளஸ். இந்த 3 தீமும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பெஸ்ட்டான தீம். இதுகளை வந்து நீங்கள் வந்து இதுகளில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரீமியமாக இந்த இது வந்து உங்கள் ஃப்ரீ இல்லைங்க, இந்த ப்ரீமியம் தீம்ஸ் இதை போய்ட்டு நீங்கள் தீம் ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் இதில் போய் நீங்கள் இப்போ இந்த தீமை நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த லுக்கை பார்த்து இந்த தீமை வந்து நீங்கள் உங்களோட பிளாகுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளாகுக்கு போனீங்கன்னா அந்த பிளாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த தீம் வந்து அடுத்த தீம் வந்து ஆஸ்ட்ரா. இந்த தீமும் ஒரு நல்ல தீம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த தீமும் ஒரு நல்ல தீம். அடுத்த தீம் இந்த ஜென்ரேட் ப்ளஸ். இந்த 3ஐயும் வச்சு நீங்கள் இந்த 3 தீமில் ஏதாவது ஒரு தீமை வச்சு நீங்கள் உங்களோட பிளாகை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நீங்கள் ஒரு வேர்ட்பிரஸில் வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறது எப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வேர்ட்பிரஸில் வந்து நார்மலாக ஒரு நல் தீமில் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தீம்லாம் ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிற பெரிய விஷயம் இல்லை. ஒரு தீமை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டு போகிறது தான் இருக்குது. ஓகே அதுக்கப்புறம் அதில் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த தீமில் என்னென்ன மாதிரி பண்ணணும்னு அந்த சைடை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னா அதுபடி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லேஸாக இருக்கும். ஓகே இது நல் தீம் இல்லை, உங்களுக்கு நல் தீம் ஒன்று இருக்குதுங்க. இந்த தீமை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணதாக இருக்குது நீங்கள் உங்கள் பிளாக் சைட்டுக்கு. ஓகே இப்போ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்த விஷயம் வந்து நீங்கள் வேர்ட்பிரஸில் வந்து நீங்கள் பிளாக் எழுதுகிற நேரம் நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேண்டிய 3 தீம். இந்த தீமில் ஏதாவது ஒரு தீமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 ஒரு பெஸ்ட் தீம்ஸ். இதுகளில் தான் நிறையாவே பிளாக் சைட்ஸ் வந்து எழுதுவாங்க. ஓகே இன்றைக்கான வீடியோ வளர்த்தாங்க. நம்ம அடுத்த SEO ட்ரைனிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அதுக்கான இந்த ஒரு SEO ட்ரைனிங்கில் பார்க்க போகிறது வந்து ஃப்ளகின்ஸ் வந்து சூஸ் பண்ணுறது. நம்ம வெப்சைட்டை வந்து நம்ம கூகுள் ரேங்க் பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஃப்ளகின்ஸ் என்னென்ன ஃப்ளகின்ஸோ அந்த ஃப்ளகின்ஸை நம்ம எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, அது என்னென்ன ஃப்ளகின்ஸ்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நம்ம SEO ட்ரைனிங் பார்ட் 2ல் வந்து நம்ம அடுத்த வீடியோ சீரீஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.